எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் ஒரு ஆலோசனை கூட்டம் தேர்தல் சம்பந்தமாக அகில இந்திய இன்சார்ஜ் திரு கிரீஷ் சோடங்கர்ஜி, செயலாளர்கள் திரு சுரேஷ் ஜெகடே, திரு ஆல்வா, நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற கட்சி தலைவர் எல்லோரும் கலந்து கொண்டோம். தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய தமிழ்நாட்டு வருகை, இந்திய தேசிய காங்கிரசின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களுடைய தமிழ்நாட்டு வருகை, பிரியங்கா காந்தி அவருடைய தமிழ்நாட்டு வருகை, இதையெல்லாம் பற்றி ஆலோசனை செய்திருக்கிறோம். தேர்தல் பரப்புரை, தேர்தல் மாநாடு, கிராம கமிட்டி லீடர்ஸ் மீட் தமிழ்நாட்டில் நடத்துவது பற்றியும் கலந்தாய்வு செய்திருக்கிறோம். தேர்தலுடைய உத்திகளை எல்லாம் இங்கே நீண்ட நேரம் ஒரு புரிதலோடு பேசி முடித்திருக்கிறோம். அடுத்த கட்டமாக அடுத்த வாரத்தில் அல்லது கிறிஸ்துமஸ் விடுமுறைக்கு பிறகு டெல்லியில மீண்டும் என்னுடைய அகில இந்திய தலைவரோடு ஒரு கூட்டம் நடக்க இருக்கிறது. ஆகையால் இன்று நடக்கிற கூட்டம் ஒரு வாரம் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. அநேகமாக 25ஆம் தேதிக்கு பிறகு நடக்க வாய்ப்பு. இன்னைக்கு என்ன கூட்டம் நடக்கிறதா இருந்தது? என்ன எதுக்காக தள்ளி வச்சு? இல்லை, இன்னைக்கு அகில இந்திய தலைவர்களோட ஒரு கூட்டம் இருந்துச்சு. அது அடுத்த வாரம் தள்ளி வச்சிருக்கு. இன்னைக்கு எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோருடன் கலந்தாய்வு கூட்டம், தேர்தல் பரப்புரை, எங்கள் தலைவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு வருகை தர இருக்காங்க. அதோடைய ஏற்பாடுகள் எப்படி செய்யறது, எந்த இடத்துல செய்யணும், குறிப்பாக கிராம கமிட்டி லீடர்ஸ் மீட் 2 லட்சம் பேர் கலந்துக்கிறாங்க. அந்த கூட்டத்தை பற்றியும் இன்னைக்கு விவாதிச்சோம். தேர்தல் யுக்திகள் பற்றி பேசணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. முக்கியமா என்னென்ன யுக்திகள் விவாதிக்கப்படும்? பரப்புரை யுக்திகள் தான். எப்படி எங்களுடைய இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை வெற்றி பெற வைக்கிறது, என்ன சந்தேகம் சார்? தமிழகத்துல கூட்டணியில மாற்றம் என்ற முறையில முயற்சிகள் எல்லாம் வலியுறுத்திருக்கீங்களா? அந்த தொண்டர்கள் அதை மாதிரி விரும்புறாங்களா? அது மாதிரி யார சொல்றாங்க? கூட்டணி அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் 5 நபர் கமிட்டியை நியமித்திருக்கிறார். இந்த குழு திராவிட முன்னேற்ற கழக தலைவரோடும் அந்த குழுக்களோடும் பேசிக் கொண்டிருக்கிறார். இதுல எந்தவித சந்தேகமே வேண்டாம். இந்தியா கூட்டணி வலிமையாக இருக்கிறது, பேச்சுவார்த்தை நடத்தணும். அதற்கு தேர்தலுடைய ஏற்பாடுகள் தான் நாங்க யார் சொன்னது கூட்டணியில மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குமா? இல்லையே, யார் சொன்னார் மாதிரியாங்க? அப்படின்னா பேச்சுவார்த்தை நாங்க தொடங்கி இருக்க மாட்டோம். பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்குமே, என்ன மாற்றம் இருக்கு? ஒரு மாற்றமும் இல்லையே. இந்தியா கூட்டணி பல முறை சொல்றேன், இந்தியா கூட்டணி வலிமையா இருக்கு. இந்தியா கூட்டணி எங்க கூட்ட மாதிரி இருக்கு. நாங்க அவங்களோட புரிதலோட இருக்கோம், அவங்க எங்களோட புரிதலோட இருக்காங்க. கூட கூட்டணி இருக்கு, கூட்டணி அமைய போகுது. யார் சொன்னாங்க? சமூக வலைதளங்கள் யார் நீ கூட நாளைக்கு போடலாம். யார் ஒண்ணு ஆத்தென்டிக்கா இருந்தா எங்க தலைவர்கள், அகில இந்திய தலைவர்கள் பேசியிருக்காங்களா? நாங்க எல்லாம் பேசியிருக்கோம். ஆத்தென்டிக்கா நீங்க சொல்லுங்க. ஆத்தென்டிக்கா சொல்றோம். திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். எத்தனை முறை சொல்லுங்க? டெல்லி வந்தோடனே அங்க செய்தியில எல்லாம் போடுறாங்க, தொகுதி பங்கீடு குறித்து தலைமையுடன் ஆலோசனை செய்ய போயிருக்கீங்க. தொகுதியுடைய முடிவுகள் பற்றி தலைமையோட ஆலோசனை பண்ண எங்க போனோம்? தலைமையோட தான் அவங்க வழிகாட்டுதல் தான் செய்யும். அது அகில இந்திய தலைமை சில வழிகாட்டுதலை அங்கேயே சொல்லியிருக்காங்க, இங்கேயே சொல்லியிருக்காங்க. நான் சொல்றேன், எங்களுக்கும் அவர்களுக்கும் புரிதல் உண்டு. இது ஒரு புரிதலுக்குரிய கூட்டணி, புரிதலுக்குரிய தலைவர்கள் இருக்காங்க. இந்த தேசத்திற்கான கூட்டணி, இந்த தேசத்தை பாதுகாக்கின்ற கூட்டணி. இதுல எந்தவித பிணக்கும், பிரச்சனையும், சச்சரவும், சங்கடங்களும் வருவதற்கு வாய்ப்பில்லை. இந்தியா கூட்டணி வலிமையாக இருக்கிறது. பீகார் தேர்தல் கொடுக்குற இடத்துல வழக்கம் போல வாங்கிட்டு போயிடுவீங்களா, இல்லை நீங்க டிமாண்ட் பண்ணுவீங்களா? அது என்ன சொல்ல வரீங்க? இதெல்லாம் இங்க கேமரா முன்னாடியும் மைக் முன்னாடியும் சொன்னா கேமராவும் மைக்கும் நீங்களும் வாங்கி தர போறீங்க. தமிழ்நாட்டுல 4 முனை போட்டி வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலையில டிடிவி தினகரன் செய்தியாளர்களிடம் பேசும்போது சொல்லியிருக்காரு. எத்தனை முனை போட்டி வந்தாலும் இந்தியா கூட்டணி தான் வெற்றி. அந்த மாதிரி